श्रीशैले दयाभात्रं धीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्सामागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம் திருவழுதிநாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த சில தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி பாசுரங்களின் விளக்கங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் அனுபவிக்க இருப்பது முதலாம் பத்து, முதலாம் திருமொழி, முதலாம் பத்து, முதலாம் பதிகம், 9ஆம் திருமொழி. உளனெனில் உளனடன் அவன் அருவம் இவ்வருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனணையலன இவை குணம் உடைமையில், உளன் இருதகமையோடு ஒழிவிலன் பரந்தே. முதலில் இப்பாசுரத்தை பதம் பிரித்து நாம் காண்போம். உளன் எனில் உளன், அவன் உருவம் இவ்வுருவுகள். உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வுருவுகள் இவ்வருவுகள். உளன் என இளன் என இவை குணம் உடைமையில், உளன் இரு தகமையோடு ஒழிவிலன் பரந்தே என்கின்றார் ஆழ்வார். அதாவது இவ்வுலகத்தில் இறைவன் உள்ளான் என்று சிலரும், இறைவன் இல்லை என்று சிலரும் கூறி வருகின்றனர் அல்லவோ. அதைத்தான் இங்கே இறைவன் உள்ளான் என்றால் உள்ளான். எப்படி என்றால் அவனுடைய உருவத்தினை, அவனுடைய திருமேனியினை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம். உளன் இல்லை என்று கூறினார் என்றால் அந்த அருவத்திலே அவனை காணலாம் என்பதாக ஆழ்வார் இங்கே எல்லோருக்குமாக அருளிச் செய்கின்றார். அதாவது எம்பெருமான் உள்ளன் என்றால் உள்ளவன் ஆகின்றான். அந்த நிலையிலே உருவத்துடன் கொண்ட அனைத்து பொருள்களும் அவனுடைய ஸ்தூலமான சரீரங்கள் ஆகின்றன. எம்பெருமான் இல்லை என்றாலும் உள்ளவன் ஆகின்றான். அந்த நிலையில இல்லாத பொருள்கள் அனைத்தும் அவனது சூஷ்ம சரீரங்களாகின்றன. ஆகவே உளனென்றும் இளனென்றும் கூறப்படுகின்றான். இவற்றை தன் குணமாக கொண்டவன் என்றால் உருவமும் அருவமும் ஆகிய ஸ்தூல சூஷ்ம பொருள்களை கொண்டவனாக எங்கும் உள்ளான் என்பதாகிறது. இங்கு அனைத்தும் சூன்யம் என்ற வாதத்தை தள்ளுகிறார். முன்பு ஒரு சிலர் நான்முகன் உள்ளிட்ட தேவர்களுக்கு ஈஸ்வரத்துவம் கற்பித்து அதற்கு ஈடாக சில பிரமாணங்களை எடுத்து வந்து நின்றனர். அப்பொழுது ஆழ்வார் தான் கூறிய சர்வேஸ்வரனே அனைவரிலும் மேம்பட்டவன் என்றும் அவனது சரீரமாக
உலகம் இருப்பதாலே அவனது அடிமை என்றும் தான் கூறுவதற்கு வேதங்களே பிரமாணம் என்றும் தன்னுடைய கருத்தை 7 மற்றும் 8ஆம் பாசுரங்களிலே இப்பத்திலே அருளிச் செய்துள்ளார். ஆழ்வார்தம் மனதிலே மேலே கூறப்பட்ட பாசுரங்களில் உள்ள பிரமாணங்களை கூறி சூன்யவாதிகள் என்ன சொன்னாலும் அதனை புறந்தள்ளுகிறார், மறுக்கிறார் என்றால் அவற்றை முதலில் கூறிவிட்டு அதன் பின்னாலே அவனால் சூன்யவாதிகளால் மறுக்க முடியும். ஆனால் அவற்றை கூறினான் என்றால் அவனுடைய சூன்யவாதம் இல்லாமல் போய்விடும். மாறாக முதலிலேயே இல்லை என்று சொல்லிவிட்டால் சூன்யவாதமே இல்லாமல் போய்விடும் என்று எண்ணினார் ஆழ்வார். அடுத்து சூன்யவாதியிடம் ஆழ்வார், நீ இறைவன் உளன் என்பதன் மூலம் அவனது இல்லாமையே உணர்த்த எண்ணுகிறாயோ, அல்லது இல்லை என்று சொல்வதன் மூலம் அவனுடைய இல்லாமையை கூற நினைக்கிறாயோ என்கின்றார். நீ நினைக்கும் பொருள் உன்னால் நிரூபிக்க இயலாது என்று சூன்யவாதியிடம் ஆழ்வார் கூறுகிறார். எம்பெருமான் உளன் என்றால் அவனால் நியமிக்கப்படும் உலகத்துடன் அவன் கூடியே இருத்தல் வேண்டும். அவன் உளன் அல்லன் என்று கூறினால் அந்த இல்லை என்னும் தத்துவமாகவும் அவனே இருப்பான். அவன் அல்லன் என்று கூறும்போது வேறு ஒரு தன்மையை அடைந்ததாக பொருள் உண்டாகிவிடும். உதாரணமாக, குடம் உள்ளது என்றால் வாயும் வயிறுமாக குடம் என்ற ஒரு பொருள் தோன்றுகிறது. குடம் இல்லை என்றால் ஒரு பொருளை பார்த்து குடம் இல்லை என்றால் இல்லை என்னும் தன்மையுடன் அது குடமில்லாத வேறு பொருளாக ஆகிவிடுகிறது. இதைத்தான் உளனெனில் உளன் அவன் உருவம், உளன் இளன் எனில் அருவம் அவன் உருவுகள் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் சாதித்தருளுகிறார். இத்தோடு இன்றைய காணொலியை நாம் நிறைவு செய்கின்றோம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.